Hi students, welcome to Chem Free tutorial. In this video, we are going to see class 3 Environmental Studies chapter 11 Making Things. Making things அப்படின்னா பொருட்களை உருவாக்குதல் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த லெசனை படிக்க போகிறோம். You must have seen or used a pot for storing water. You have also seen a gulag, bird bath and so many things at home and around you. நம்ம நிறைய பொருட்களை பார்த்துருக்கோம், பயன்படுத்தியிருக்கோம். இதில் மண்பானை அப்படின்றத பார்த்துருக்கோம், பயன்படுத்தியிருக்கோம். எப்போ அப்படின்னா யூஸ்வலாக சம்மர், ஓகே, வெயில் காலத்தில் தண்ணி சில்லுன்னு இருக்கிறதுக்காக எதை யூஸ் பண்ணோம்? நம்ம எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் பாட் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்? மண்பானை. யூ ஹேவ் ஆல்சோ சீன் எ குலக் பிகி பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். குலக் அப்படின்றது என்ன? பிகி பேங்க் அப்படின்னா என்ன? தமிழில் உண்டியல். பேர்ட் பேத் ஏற்கனவே போன லெசனில் பற்றி படிச்சிருக்கோம். பறவைகள் குளிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? மொட்டை மாடியில் வைக்கிறோம் இல்லையா, அதுதான் பேர்ட் பேத் கப். அண்ட் ஸோ மெனி திங்ஸ் அட் ஹோம் அண்ட் அரவுண்ட் யூ. நம்மளை சுற்றி நிறைய இந்த மாதிரி மண்ணாலான பொருட்களை நம்ம பார்த்துருக்கோம். ஹாவ் யூ எவர் வண்டர்ட்? இது யாருன்னா ஆச்சரியமாக பார்த்துருக்கீங்களா? வாட் ஆர் தீஸ் திங்ஸ் மேட் ஆஃப்? இந்த பொருட்கள்லாம் எதால் உருவாக்கப்பட்டது அப்படின்றத பற்றி நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னென்னு சொல்லலாம்? These things are made of clay and water. இந்த பொருட்கள்லாம் எதால் ஆனது? களிமண். clay அப்படின்னா களிமண், water அப்படின்னா தண்ணீரால் ஆக்கப்பட்டது. Who has made them and how? ஹூனா யார் இதை உருவாக்குனாங்க, எப்படி இதை உருவாக்குறாங்க? ஓகே, இந்த மண்ணால் செய்யப்பட்ட பானைகளையும் யார் உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம்? பாட்டர்ஸ் ஹஸ் மேடு தெம். பாட்டர்ஸ் அப்படின்னா யாருன்னா மண்பானை செய்கிறவங்களுக்கு பேர் என்னென்னா குயவர்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்போ பாட்டர்ஸ் ஹஸ் மேடு தெம். த பாட்டர்ஸ் டேக்கிங் கிளே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அந்த குயவர்கள் மண்ணை எடுத்துப்பாங்க. மண்ணை எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் தண்ணியாக்கி அதை ஈரமாக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? பிசைஞ்சு அது கிளேவாக ஒரு மாவு மாதிரி பிசைவாங்க. பிசைஞ்சிட்ட உடனே அதை என்ன பண்ணுவாங்க? ஒரு ஸ்டோன் வீல். அவங்களுக்காக இப்போ மாட்டு வண்டிக்காக வீல் இருக்கும் இல்லையா, சைடில் இருக்கும் வீல். இது எப்படி இருக்கும்னா கீழே படுக்க வச்சுருப்பாங்க. அந்த வீலோட சென்டரில் அந்த பானையை அந்த மண்ணை வச்சு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பின் பண்ணுவாங்க, சுத்தம். இந்த ஸ்டோன் வீல் சுற்றிட்ட பிறகு அந்த பொருளை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு அதை என்ன பண்ணுவாங்க? வேக வைப்பாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம்? பாட்டர்ஸ் ஹஸ் மேட் தெம். த பாட்டர்ஸ் டேக்கிங் கிளே மேக் இட் வெட். நீடட் த கிளே லைக் டவ் அப்படின்னா மாவு. நீடட் அப்படின்னா பிசைறது. புட் த கிளே ஆன் த ஸ்டோன் வீல். இந்த எடுத்து போயிட்டு எங்கே வைக்கிறோம்? ஒரு கல்லால் செய்யப்பட்ட சக்கரம், அதுதான் ஸ்டோன் வீல். அண்ட் பேக்கிங் த கிளே இன் த கில் அப்படின்னா KILN. கில் அப்படின்னா என்னென்னு சொல்லணும்? நம்ம சூளை அப்படின்னு சொல்லலாம். வெப்பமாக்கப்பட்ட ஒரு அறை. அதுதான் என்னென்னு இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அடுப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மண்பானைகளை வேக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த அடுப்புக்கு பேர் தான் என்னென்னு சொல்லணும்? நம்ம சூளை. எதுக்காக அதுன்னா ஹார்டன், கடினமாக்கிறதுக்காக. மண்ணால் செய்யப்பட்ட ஃபஸ்ட்டு மண்ணில் தண்ணி ஊற்றினோம்னா என்ன ஆகிடும்? ஒரு மாதிரி சேர் ஆகிடும் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக்கிறதுக்காக, பானையாக உருவாக்குறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எதுன்னு சொல்லுவோம்? நம்ம அந்த கில் அப்படின்ற அடுப்பு. நெக்ஸ்ட்டு எ பாட்டர்ஸ் ஃபேமிலி. ஓகே, அந்த குயவர்களோட குடும்பம் அப்படின்ற டாப்பிக்கில் படிக்க போகிறோம். இன் எ டவுன் பை த சீசைட். டவுன் அப்படின்னா நகரம்னு சொல்லலாம். சீசைட் அப்படின்னா என்னென்னு சொல்லணும்? நம்ம கடற்கரையோரம். ஓகே, ஒரு கடற்கரையோரையான இருக்கிற ஒரு நகரத்தில் மினி வாட்ச்டர் அப்பப்பன் மேக்கிங் எ பாட். மினி அப்படின்றது ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு கேர்ளு. அவங்க அப்பப்பன் அப்படின்னா என்னென்னா, அப்பன் அப்படின்னா அப்பா. மலையாளத்தில் அப்பன்னா அப்பா. அப்பப்பன் அப்படின்னா என்னன்னா அப்பாவோட அப்பா. அப்போ நம்ம அப்பாவோட அப்பா என்னன்னு சொல்ல? நம்ம தாத்தான்னு சொல்லுவோம் இல்லையா, கிராண்ட் ஃபாதர். அவங்கள பார்த்துருக்காவ. மினி வாட்ச்டர் அப்பப்பன் மேக்கிங் ஏ பாட். பானை செய்கிறத அவள் பார்த்துருக்கா. யூ வுட் டேக் த கிளே அண்ட் மேக் இட் வெட். ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவார்? களிமண் எடுத்துப்பார். அதை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை என்ன ஆக்கூட ஈரமாக மாற்றுவார். ஈ வுட் ஆட் எனஃப் வாட்டர் டு மேக் த கன்சிஸ்டன்சி நீடட். தேவையான அளவுக்கு என்ன பண்ணுவார்? எனஃப் அப்படின்னா தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறி. கன்சிஸ்டன்சினா என்னென்னு சொல்லும்? பதம். ஓகே, இப்போ சமையல் செய்யும்போது ஒரு பதம் எடுக்கிறோம் இல்லையா, சாதம் வெந்திருக்கிறதுக்கு ஒரு பதம். கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டா என்ன ஆகிடும்? குழன்னு ஆகிடும் இல்லையா, அப்போ அதுக்கேற்ற பதத்தை எடுக்கிறது. அப்போ அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுவார்? கன்சிஸ்டன்சி நீடட். தென் என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் இட் வெல். ஓகே, தேவையான அளவுக்கு நல்லா தூளாக்கி ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு பதத்துக்கு கொண்டு வருவார். ஈ மேட் ஷியோர் தட் த கிளே வாஸ் நெய்தர் டூ வாட்டரி நாட் டூ ட்ரை. அவர் என்ன பண்ணுவார்? அந்த செஞ்சு வச்சிருக்கிற அந்த மாவு என்னவா இருக்கக்கூடாது? ரொம்ப வாட்டரியாமல் இருக்கக்கூடாது,
இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் நிறைய தண்ணியும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப உலர்ந்தும் போகக்கூடாது. நீடட் த க்ளே லைக் டவ். நீடட் அப்படின்னா பிசையிறது. ஓகே, லைக் எ டவ். மாவு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி அதுக்கு தேவையான வாட்டர் போட்டால் தான் என்ன ஆகும், நம்ம சப்பாத்தி நல்லா திரட்ட வரும். இல்லைன்னா என்ன ஆகிடும், நம்மளால் சப்பாத்தி திரட்ட முடியாது. அப்போ அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவார், மண்பானை செய்யறதுக்கு தேவையான மாவை தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி என்ன பண்ணுவார், நல்லா பிசைஞ்சு அது எங்கே வைப்பார், ஃபைனலி புட் த க்ளே ஆன் ஏ ஸ்டோன் வீல். இதை கொண்டு போயிட்டு தேவையான, இப்போ ஒரு பானை செய்யணும்னா அதுக்கு தேவையான மாவை கொண்டு போயிட்டு அந்த ஸ்டோன் வீல் அதர்வைஸ் பாட்டர்ஸ் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லவே ஸ்பின்னிங் வீல்னு சொல்லுவாங்க. அதில் கொண்டு போய் வச்சுட்டு என்ன பண்ணுவார், அதை ஷேப் பண்ணுவார். ஷேப் டிட் பை ஸ்பின்னிங். அது வந்து சக்கரம் என்ன ஆகும், சுற்றும் போது கையை வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் பண்ணுவார். when the parts were dried, ஓகே, இந்த பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெயிலில் வைப்பாங்க. இப்போ இவர் பண்ணார் இல்லையா, அந்த பாட்டை கொண்டு போய் வெயிலில் வைப்பாங்க. வெயிலில் வச்ச உடனே அம்மு யாருன்னா அவங்களோட மதர், மூடு தம் இன்டு எ வெரி ஹாட் ஃபயர் பேர்னிங் இன்சைட் எ பிக் ஓவன். இதை கொண்டு போயிட்டு எங்கே வைப்பாங்க, வெரி ஹாட் ஃபயர் பேர்னிங் இன்சைட் எ ஓவன்னா என்னென்னு சொல்லி, இப்போ நம்ம வீட்டில் மைக்ரோ ஓவன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அதே மாதிரி இங்கே ஓவன் அப்படின்னா அடுப்பு. யாரோட அடுப்பு, குயவர்களோட அடுப்பு தான் என்னென்னு சொல்ல நம்ம ஓவன். அதில் கொண்டு போய் அது எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு வெப்பமாக்கப்பட்ட ஒரு அறை இருக்கும். ஓகே, அதுக்குள்ளே எப்படி இருக்கும்னா ஒரு வெப்பமான ஒரு அறையில் இருக்கும் அந்த அடுப்பு. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மண்ணால் செய்யப்பட்ட கிளேயை கடினப்படுத்துறதுக்கு அல்லது உலர்த்துறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த களிமண் பொருட்கள் எல்லாமே என்ன மாறும், மண் பாண்டங்களாக, ஓடுகளாகவும் செங்கற்களாகவும் மாறும். அப்போ அதுதான் என்னென்னு சொல்ல நம்ம பிக் ஓவன். த பாட்டர்ஸ் ஓவன் இஸ் கால்டு கில். அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க, கில். அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு சொல்லுவோம், சூளை அப்படின்னா, இல்லைன்னா அடுப்பு அப்படின்னு சொல்லலாம். திஸ் ஃபயர் வுட் பேக் த பாட். அது என்ன பண்ணும், ஸ்லோவாக அதோட ஹீட் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இதை கொண்டு போய் அந்த பானையை கொண்டு போய் அதை உள்ளே வைக்கும்போது, உலர்த்தன அந்த பானையை கொண்டு போய் வைக்கும்போது அந்த மண்ணெல்லாம் வெந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும், கடினமாகி நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். தென் த பாஸ் வாஸ் ரெடி ஃபார் யூஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த பானையை நம்ம பயன்படுத்தலாம். அப்பப்பன், அம்மு அண்ட் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் made some patterns on some of the parts to make the parts look even more beautiful. அதுக்கப்புறம் அவங்க அப்பப்பன் தாத்தாவும் அவங்க அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வீட்டில் இருக்கிற சில ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு டிசைன் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ். ஓகே, பேட்டர்ன்ஸ் நல்லா அழகழகாக மேலே ட்ரா பண்ணி பேட்டர்ன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பொங்கலுக்கு பானை வாங்கும்போது எப்படி இருக்கும், பானைகள் அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக டிசைன் பண்ணுவாங்கன்னா, டு மேக் மோர் பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் வாட் ஆர் பார்ட்ஸ் யூஸ்டு ஃபார். ஓகே, இந்த பானைகள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நமக்கே தெரியும். பார்ட்ஸ் யூஸ்டு ஃபார். இந்த பானைகளை எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், நமக்கே தெரியும். பார்ட்ஸ் ஆர் யூஸ்ட் எதுக்கு, டு ஸ்டோர் வாட்டர். ஓகே, தண்ணியை என்ன பண்ணுறோம், நம்ம சேமித்து வைக்கிறதுக்கும் தண்ணி சில்லுன்னு இருக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டு ஸ்டோர் ஃபுட் ஐட்டம்ஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாமே நிறைய நம்ம டிவிலெலாம் பாரோம், மண் பானைகளில் என்ன பண்ணுறாங்க, குழம்பு வைக்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, தோசை வாக்குறாங்க. எல்லா வேலையும் மண் பானையில் செய்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி சில பொருட்கள் குழம்பு மாதிரின்றது என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. டு குக் ஃபுட். ஓகே, இப்போ சொன்னோம் இல்லையா, தவாலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ டு குக் ஃபுட்டு குக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ட், அதே மாதிரி தொட்டி செடியெலாம் இருக்குது இல்லையா, அப்போ அதுக்காகவும் நம்ம வைக்கலாம், ஃப்ளவர் பாட் மாதிரி வைக்கலாம். இது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், வாட் அதர் டூ பாட்டர்ஸ் மேக். வேறு என்ன மாதிரி பொருட்களை அவங்க உருவாக்குறாங்க, நமக்கே தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பிகி பேங்க்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், உண்டியல். அதே மாதிரி ஃப்ளவர் பாட். ஓகே, ஃப்ளவர் பாட் பூக்களை வைக்கிறக்கூடிய அந்த தொட்டிகளை உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கப்பு. ஓகே, சில இடத்துல டீ குடிக்கிறது கூட என்ன வச்சுருப்பாங்க, இப்போ குல்ஃபி ஓகே கொடுக்குறாங்களே, இளநீர் பாயசம் அது மாதிரி வைக்கிறது கூட என்ன வைக்கிறாங்க, மண்பானை. சின்ன இப்போ திருமணத்துக்குலாம் போனோம்னா சின்ன மண்பானை வைக்கிறாங்களே, அப்போ கப்பு அந்த மாதிரியும். ஓகே, அதே மாதிரி ஃப்ளவர் பாட்டை யூஸ் பண்ணலாம். பேர்ட் பேக் கப்பு அதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லேம்ப்பு. ஓகே, அகல் விளக்கு. ஓகே, கார்த்திகை தீபத்தப்போ என்ன பண்ணுவோம், நிறைய அகல் விளக்கு வைப்போம் இல்லையா, அதுவும் எதாலானது, மண்ணால் ஆன பொருட்கள் தான். அதே மாதிரி அதர் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட்டு, ஒய் இஸ் த பாட் பேக்ட் இன் எ கில். ஏன் அந்த பானைகள் சூளையில் வச்சு வேக வைக்கணும், ஏன் அந்த பானைகளை சூளையில் வச்சு வேக வைக்கணும். ஒய் இஸ் த பாட் பேக்டு இன் எ கெல். எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பாட் பேக்டு இன் எ கெல் டு மேக் தேம் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங். ஓகே, என்ன இருக்கணும், நம்ம கடினமாக இருக்கிறதுக்கும் உறுதியாக இருக்கிறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, அந்த பானைகளை அந்த சூளையில் வச்சு வேக வைப்பாங்க.
Next, activity 1. Visit a porter in your neighborhood with your parents or elders in the family. Okay, visit a porter in your neighborhood. உங்கள் வீட்டுக்கு கிட்ட யாருன்னா மண்பானை செய்கிறவங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், பேரண்ட்ஸ் ஆர் எல்டர்ஸ் யாருன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட போயிட்டு அதை பார்த்துட்டு வா எப்படி செய்கிறாங்கன்றத. நெக்ஸ்ட், அப்சர்வ் ஹவு த பாட்டர் ஒர்க்ஸ் ஆன் த ஸ்டோன் வீல் ஆர் த பாட்டர்ஸ் வீல். அதே மாதிரி அந்த குயவர்கள் எப்படி வேலை செய்கிறாங்க, எதை வச்சு, அந்த சக்கரத்தை வச்சு, ஸ்டோன் வீல் கல் சக்கரம், அல்லவைஸ் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், பாட்டர்ஸோட வீல் வச்சு எப்படி அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்றத பற்றி நீ கவனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம், த பாட்டர் டுக் சம் கிளே அண்ட் பிளேஸ்ட் இட் ஆன் எ ஸ்பின்னிங் வீல். பாட்டர் கொஞ்சம் களிமண் எடுக்கிறாரு, அதை கொண்டு போய் எதில் வைக்கிறாங்க, அந்த ஸ்பின்னிங் சுழல் சக்கரம். ஸ்பின்னிங் அப்படின்னா சுழல்றது தான் ஸ்பின்னிங்னு சொல்லுவோம். அந்த சுழல் சக்கரத்தில் வைக்கிறாரு. யூ யூஸ்ட் இஸ் ஹேண்ட்ஸ் டு ஷேப் த கிளே இன்டு எ பாட். என்ன பண்ணுறாரு, கையை வச்சுக்கிட்டு அந்த ஸ்பின் பண்ணும்போது அது என்னவா மாறுது, பானையாக மாறுறதுக்கு அவர் செய்கிறாரு அப்படின்றத நான் கவனித்தேன். ஹாவ் யூ வண்டர்ட் ஹவு கிளே டேக்ஸ் எ பியூட்டிஃபுல் ஷேப் ஆன் எ ஸ்பின்னிங் வெல். ஹாவ் யூ வண்டர்ட், ஆச்சரியப்பட்டிருக்கியா, எப்படி ஒரு சாதாரண அந்த ஸ்பின்னிங் சுழல் சக்கரத்தில் வைக்கிற ஒரு களிமண் எப்படி ஒரு அழகான வடிவமாக மாறுது அப்படின்றத பற்றி நீ ஆச்சரியப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஐ ஆல்வேஸ் வண்டர்ட் ஹவு ஜஸ்ட் ஏ கிளே டேர்ன்ட் இன்ட் எ பியூட்டிஃபுல் லைக் ஏ பாட். ஒரு சாதாரண களிமண் எவ்வளோ அழகான பானைகளாகவும் பிகி பேங்க் உண்டியலாகவும் அண்ட் அதர் டெக்கரேட்டிங் சில அலங்கார பொருட்களாகவும் மாறுது அப்படின்றத பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் மேட் பை அ பாட்டர் டு யூ யூஸ் அட் ஹோம். வேறு எது குயவர்கள் செஞ்ச பாட்டை செய்கிற வேறு சில பொருட்கள் உங்கள் வீட்டில் எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அட் ஹோம் எல்லார் வீட்லையும் என்ன இருக்கும், பானை இருக்கும். ஸோ அட் ஹோம் வி யூஸ் எ கிளே பாட் டு ஸ்டோர் வாட்டர். நாங்கள் என்ன பண்ணுவோம், தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்கும் சில்லுன்னு இருக்கிறதுக்காகவும் எதை யூஸ் பண்ணுவோம், நாங்கள் மண் பானைகளை பயன்படுத்துவோம். அதே மாதிரி பிகி பேங்க். பிகி பேங்க்னா என்னென்னு சொல்லுவோம், உண்டியல். சின்ன பசங்க வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அந்த உண்டியலில் காசு போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் என்ன பண்ணுவாங்க, உண்டியலில் சின்ன குழந்தைங்க நாணயங்களாக போடுவாங்க, பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு நோட்ஸாக போடுவாங்க அதுக்குள்ளே. ஸோ பிகி பேங்க் டு சேவ் மணி அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். Next, draw some of the products that you have seen at the potter's place in the given box below. கீழே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் அவங்க வேறு என்னென்ன பொருட்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்றத என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பிக்சர் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. மினி வாஸ் டூ யங் டு யூஸ் த பாட்டர்ஸ் வீல். ஓகே, அந்த சுழல் சக்கரத்தை என்ன பண்ண முடியாது, மினியால், சின்ன குழந்தை இல்லையா, சின்ன கேர்ள் இல்லையா, அவளால் என்ன பண்ண முடியாது, அதை ரன் பண்ண வைக்க முடியாது. பட் ஷி ஹெல்ப்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர் மேக் பேட்டர்ன்ஸ் ஆன் த பார்ட்ஸ் அண்ட் கலர் தேம். ஆனால் அவளால் ஒன்று செய்ய முடியும், என்னென்னா அவங்க தாத்தா கூட உட்காந்து அதுக்கு என்ன பண்ணுவாங்க, பேட்டர்ன் டிசைன் வரைகிறது. ஓகே, அதுக்கு கலர் கொடுக்குற வேலையெல்லாம் அவள் நல்லா செய்வாள். ஹர் ஃபேவரட் கிளே ஐட்டம்ஸ் வாஸ் ஹர் பிகி பேங்க். அவரோட ஃபேவரட் அப்படின்னா விருப்பமான, அவருக்கு பிடிச்ச அந்த மண்பானை ஐட்டம் எதுன்னா, மண்ணாலான ஐட்டம் எது அப்படின்னு சொன்னோன்னா பிகி பேங்க், உண்டியல். ஷீ லவ் கிரியேட்டிங் பியூட்டிஃபுல் பேட்டர்ன் ஆன் இட். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், எதில் அழகழகான ஒரு டிசைன்ஸ் வரைகிறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஷீ தென் யூஸ்டு இட் டு சேவ் மணி. அதை செஞ்சு வச்சுட்டு அவள் என்ன பண்ணுவாள், மணியை சேமித்து வைக்கிறதுக்காக, பணத்தை சேமிக்கிறதுக்காக அதை அவள் யூஸ் பண்ணிக்கிட்டாள். இன் வாட் வேஸ் டு யூ ஹெல்ப் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ். சரி, வேறு விதத்தில் எதெல்லாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உன்னோட தாத்தா பாட்டிக்கும் நீ யூஸ்ஃபுல்லாக இருப்ப, ஹெல்ப்ஃபுல்லாக உதவியாக இருப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ லைக் டு ஹெல்ப் மை மதர் இன் த கிச்சன் பை வாஷிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இதை தவிர நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மாவுக்கு சமையல் ரூமில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவேன், நான் வாஷ் பண்ணி கொடுப்பேன் இதை வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு. அதே மாதிரி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி ஐ ஆல்சோ வாட்டரிங் த பிளான்ஸ் வித் மை கிராண்ட்பா. எங்கள் தாத்தா கூட செடிக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், நான் தண்ணி ஊற்றுவேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த வேலையை தவிர இந்த வேலையில் நான் அப்பா கூட தாத்தா பாட்டிக்கும் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத எழுதலாம். மேக் யுவர் ஓன் கிளே. ஓகே, நீயா எப்படி ஒரு மண்ணை வச்சு நீயா செய்யணும் ஒரு வடிவத்தைன்னு கேட்குறாங்க. டூ திஸ் ஆக்டிவிட்டி வித் த ஹெல்ப் ஆஃப் எல்டர்ஸ். ஓகே, வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வச்சு இந்த ஆக்டிவிட்டியை செய்யி. கலெக்ட் சாயில் ஃப்ரம் வெட் ஆர் மடி பிளேசஸ். ஓகே, சில இடத்துல கலெக்ட் அப்படின்னா சேகரி, எது சாயில் மண், ஃப்ரம் எதுலேருந்து, ஈரமாக இருக்கிற இடத்துல இருக்கிற மண், ஆர் மடி பிளேசஸ். மடி பிளேசஸ்னால் என்ன, சேர் நிறைஞ்ச இடத்துல இருக்கிற மண் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வா. இப்போ இன்னும் கேட்டிங்கன்னா, நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்போ பார்த்தோம்னா நிறைய மண் வச்சுருப்பாங்க. ஓகே, எலி செய்கிறதுக்காக மண் வச்சுருப்பாங்க இல்லையா, இல்லை கடைகளில் கூட மண்ணே கிடைக்குது, இது களிமண்ணே கிடைக்குது. ஓகே, அந்த மாதிரி கலெக்ட் சாயில் ஃப்ரம் வெட் ஆர் மடி பிளேசஸ். ரிமூவ் எனி பிக் பபிள்ஸ் ஆர் ஸ்டோன். ஓகே,
பெபிள்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், கூழாங்கல் சொல்லுவோம். அப்போ பெபிள்ஸ். ரிமூவ் எனி பிக் பெபிள்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ், சாண்ட், லீவ்ஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஃப்ரம் இட் யூஸிங் எ நெட் ஆர் சீவ். சீவ் அப்படின்னா ஜல்லடை. ஜல்லடையில் அந்த மண்ணை கொட்டி எல்லாம் சலிச்சிட்டோம்னா என்ன ஆகிடும், பெருசு பெருசாக இருக்கிற அந்த கூழாங்கல், கல், மண், அதே மாதிரி இலைகள், அதே மாதிரி வேறு இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் எல்லாமே என்ன ஆகிடும், போயிடும். புட் த சாயில் இன் எ ஃப்ளாட் வெசல் ஃபில்டு வித் வாட்டர். ஓகே, அந்த சலிச்சு அந்த மண்ணை கொண்டு போயிட்டு ஒரு பெரிய வெசல், ஃப்ளாட்டுன்னு அகலமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுடு. ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ் த்ரூ அவே த வாட்டர் தட் ஸ்டேஸ் ஆன் டாப். ஓகே, சிலது என்ன ஆகும், மண் உறிஞ்சிக்கும், சிலது என்ன இருக்கும், மேலேயே நிற்கும். கொஞ்ச நாள் பொறுத்து அந்த மேலே நிற்கிற அந்த மண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு நவ் மேக் டவ் தட் யூ கேன் ஷேப் இன்டு எ பால். இப்போ என்ன பண்ணலாம், அதை நல்லா அந்த மாவை என்ன பண்ண ஒரு பால் மாதிரி பிசைஞ்சு வை, ஷேப் லைக் ஏ பாலாக வச்சிரு. அதுக்கப்புறம் மேக் எனி 2 things யூ லைக் வித் த கிளே தட் யூ ஹவ் மேட். அதை வச்சு என்ன பண்ணுவேன், உனக்கு பிடிச்ச ஒரு 2 பொருட்களை செய்யலாம். இந்த சன் டு ட்ரை, அதை கொண்டு போய் எங்கே சூரிய வெளிச்சத்தில் வச்சு அதை என்ன பண்ண, காயவே அப்படின்ற ஆக்டிவிட்டி 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 3, மூணாவது. அரேஞ்ச் த இமேஜஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் பை நம்பரிங் தெம் ஃப்ரம் 1 to 5. ஓகே, இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சலிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த மண்ணை வச்சு பிசைகிறாங்க, கால் வச்சு பிசைகிறாங்க. ரெண்டாவது மண்ணை என்ன பண்ணுறாங்க, வாடுறாங்க. நாலாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் ஸ்பின்னிங் வீலில் வைக்கிறாங்க. 5th ஒன் அந்த அடுப்பில் வைக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எதை எழுதலாம், ஃபஸ்ட்டு இதோட ஆன்சர் என்ன, மண்ணை சலிக்கிறது. நெக்ஸ்ட் அது என்ன பண்ணுறாங்க, சலித்த மண்ணை எடுக்கிறது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, தண்ணி ஊற்றி அதை என்ன பண்ணுறது, தண்ணி ஊற்றி அதை மிதிக்கிறாங்க, அதை மாவாக மாற்றுறாங்க, டவ்வாக மாற்றுறாங்க. 4th ஒன் என்ன பண்ணுறாங்க, ஸ்பின்னிங் வீலில் வைக்கிறாங்க. 5th ஒன் கிளின வைக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 1, 3, 2, 4, 5 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன்ஸ் இன் நேச்சர். ஓகே, பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம், மாதிரி இல்லை வகைகள் அப்படின்னு சொல்லலாம். நேச்சர் அப்போ இயற்கையால் செய்யப்பட்ட ஒரு டிசைன்ஸ், அதை தான் என்னென்னு சொல்லணும் நம்ம பேட்டர்ன். பேட்டர்ன்ஸ் கேன் பி ஃபவுண்ட் எவ்ரிவேர் இன் நேச்சர். ஓகே, இயற்கையால் உருவாக்கப்படும் எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஈவன் அனிமல்ஸ் மேலே கூட என்ன இருக்கும், சில டிசைன்ஸை பார்க்கலாம். அதை தான் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. ஈவன் எதுன்னு சொல்லலாம், குதிரை மேலே, கழுதை மேலே எல்லாத்துலேயும் என்ன இருக்கும், வரி குதிரை அப்படின்னே இருக்குது. மேலே என்ன இருக்கும், வரி வரியாக ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். அதே மாதிரி லீவ்ஸுங்க இப்போ பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. அதே மாதிரி சிறுத்தை மேலே, அதே மாதிரி அணில் மேலே 3 கோடு ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். அப்போ இது எல்லாமே இயற்கையால் உருவாக்கப்பட்ட அதை தான் என்னென்னு சொல்லுவோம், பேட்டர்ன் ஆர் டிசைன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ பேட்டர்ன்ஸ் கேன் பி ஃபவுண்ட் எவ்ரிவேர் இன் நேச்சர். Be spot on the leopard or stripes on squirrel. Stripes on squirrel அப்படின்னா அணிலுக்கு மேலே 3 ஒரு கோடு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி சிறுத்தை மேலே இருக்கிற டிசைன்ஸ். Many artists who paint on parts get ideas for their art from nature. Many artists who paint on parts get ideas ஃபார் தேர் ஆர்ட் ஃப்ரம் நேச்சர். நிறைய ஆர்டிஸ்ட்னால் யாருன்னு சொல்லுவோம், ஓவியம் வரைகிறவங்கள ஆர்டிஸ்ட்னு சொல்கிறான். அப்போ அவங்களுக்கு யோசனைகள், ஐடியாஸ் எங்கேருந்து கிடைக்குதுன்னா எதில், இந்த இயற்கையில் இருக்கிற டிசைன்ஸ் தான். இயற்கையிலேருந்து கிடைக்கிற பேட்டர்ன்ஸை வச்சு தான் அவங்களால என்ன பண்ண முடியுது, ஓவியங்களை படைக்க முடியுது, வரைய முடியுது. பேட்டர்ன்ஸ் கேன் பி ஃபவுண்ட் யூஸிங் ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் ஃப்ரம் நேச்சர். ஓகே, அந்த பேட்டர்ன்ஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்க, வடிவங்களாகவும் என்ன இருக்குது, கலர். ஓகே, இயற்கையால் கொடுத்த கலரும் வடிவங்கள் தான் என்னென்னு சொல்கிறாங்க, பேட்டர்னாக வரைகிறாங்க. You must have seen patterns on plants and animals around you. அதே மாதிரி நிறைய நம்ம டிசைன்ஸை எதுலேருந்து பார்க்குறோம், பிளான்ட் தாவரங்கள் இருந்தும் விலங்குகள்கிட்ட இருந்தும் நம்மளை சுற்றி இருக்கிற விலங்குகள்கிட்ட இருந்தும் நிறைய டிசைன்ஸ் நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ அப்சர்வ் த லீவ்ஸ் ஆன் த பிரான்ச்சஸ் ஆஃப் எ ட்ரீ லைக் நீம். வேப்ப மரத்தோட இலையை பார்த்தோம்னா அங்கே என்ன இருக்கும், அந்த இலைகளில் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கலாம். You will find a pattern. Similarly, patterns can also be seen on some animals like the peacock. அதே மாதிரி அழகுனா எதுன்னு சொல்லுவோம், மயில் அப்படின்னாவே என்னென்னு சொல்லுவோம், அந்த அழகான உருவத்துக்கு தான் மயில் அப்படின்னு சொல்லுவோம், மயில் போன்ற அழகு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பீகாக் மயில், கேட் அதே மாதிரி பூனை, டைகர் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் நம்ம, புலி, பட்டர்ஃப்ளைஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா அழகான பூச்சினா இன்செக்ட்ஸ்னால் எதுன்னு சொல்லணும், பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் எஸ்பெஷலி எதில் இருக்கும், இந்த வண்ணத்து பூச்சிகளில் இருக்கும், பட்டாம்பூச்சிகளில் இருக்கும். அதே மாதிரி ஃபிஷ்ஷு, நிறைய கலர் ஃபிஷ் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம், பேட்டர்ன்ஸை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 4. The following are some patterns with repeating shapes and lines. Okay, the following are some patterns. Followingனா கீழே இருக்கிறதுல some patterns with repeating shapes and lines. Look around for patterns on plants. Okay, plants இப்போ சொன்னோம் இல்லையா, நீம் ட்ரீல நிறைய லீவ்ஸ் எடுத்துக்கணும், ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும், நிறைய அழகழகான பேட்டர்ன்ஸை எதில் பார்க்கலாம், நம்ம லீவ்ஸில் பார்க்கலாம். அப்போ இங்கே ஒரு லீஃபோட பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீ எதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்னை வரைய சொல்லியிருக்காங்க. ட்ரா எனி பேட்டர்ன் ஆஃப் எ லீஃப் இன் த கிவன் பாக்ஸ். கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் யுவர்
யுவர் ஓன். அந்த பிக்சரை பார்த்து அதே மாதிரி நீயே ஒரு பேட்டர்னை வரைய சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லுக் அரவுண்ட் ஃபார் பேட்டர்ன்ஸ் ஆன் அனிமல்ஸ். அதே மாதிரி ஏதாவது ஒரு அனிமல் இங்கே பீகாக் கொடுத்துருக்காங்களே, அந்த பீகாக்கோட ஃபெதர்ஸ் அப்புறம் எவ்வளோ அழகாக தோகை இருக்கு இல்லையா, அந்த தோகையில் எவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி உன்னையும் ஏதாவது ஒரு அனிமல் எடுத்துக்கிட்டு அதை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. கேமல், ஆர்ஸ் ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணலாம். ட்ரா அன் அனிமல் விச் ஹஸ் பேட்டர்ன்ஸ் இன் த கிவன் பாக்ஸ். நெக்ஸ்ட்டு லுக் அரவுண்ட் ஃபார் பேட்டர்ன்ஸ் ஆன் திங்ஸ். அதே மாதிரி ஏதாவது 2 பொருட்களாக ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஜாடி. இப்போ நம்ம வீட்டில் கூட என்ன போடுவோம், நம்ம தயிர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக என்ன சொல்லுவோம், ஜாடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ அந்த ஜாடி மேலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பார்க்கலாம். ஓகே, அப்போ உப்பு போடுறதுக்காக ஜாடி யூஸ் பண்ணுவாங்க, ஊறுகாய் போடுறதுக்காக ஜாடி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அதே மாதிரி 2 பொருட்களை வரைஞ்சி அதில் பேட்டர்ன் போட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெக்கரேட் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ் வித் பேட்டர்ன்ஸ். ஓகே, அதே மாதிரி 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு கப்பு, அதே மாதிரி ஒரு பாட்டு, ஒரு பாட் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3த்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, நீயாவே பேட்டர்னை வரைய சொல்லியிருக்காங்க. உன்னாவே டிசைன்ஸு நீயாவே வரைய சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேட்டர்ன்ஸ் இன் இந்தியன் பாட்ரி. ஓகே, நம்ம இந்தியாவோட எதுன்னு சொன்னால் மண் பானைகளில் ஓகே என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் சம் பியூட்டிஃபுல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பாட்ரி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவோட வெவ்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அழகான என்னென்னு சொன்ன மண்பானையோட வடிவங்களை கொடுத்துருக்காங்க. இதில் டிக் த ஒன் தட் ஹவ் பேட்டர்ன்ஸ் ஆன் தேம். இதெல்லாம் பேட்டர்ன் இருக்கோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டர்ன் இருக்குது, செகண்ட் ஒன் பேட்டர்ன் இருக்குது, தேர்ட் ஒனில் பேட்டர்ன் இருக்கானா இல்லை, வெறும் புள்ளி தான் இருக்குது. ஓகே, ஹோல் தான் இருக்குது, அதில் கிடையாது. ஃபோர்த் ஒனில் இருக்கா, எஸ் இருக்குது. ஃபிஃப்த் ஒனில் இருக்குது, சிக்ஸ்த் ஒனில் இருக்குது, செவன்த் ஒனில் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் இருக்குது எக்ஸப்ட் எதுன்னு சொல்லலாம், தேர்ட் ஒன். அப்போ எக்ஸப்ட் தேர்டை தவிர்த்து மீதி எல்லாத்துலேயும் என்ன பண்ணலாம், நம்ம டிக் பண்ணலாம். By now you are familiar with parts made of clay. Let us read about bricks. ஓகே, இது வரைக்கும் மண்பானைகளை பற்றி படித்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா பிரிக்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், செங்கல். ஓகே, சிவப்பு கலராக இருக்கிற செங்கற்களை தான் என்னென்னு சொல்லுவோம், நம்ம பிரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். பிரிக் பை பிரிக். ஓகே, செங்கற்களால் ஆனது. பிரிக் பை பிரிக். வேர் யூ ஹாவ் சீன் பிரிக்ஸ். நீ எங்கே பார்த்துருக்க, இந்த செங்கற்களை எங்கே பார்த்துருக்க, எங்கே நம்ம பார்த்துருக்கோம், எஸ்பெஷலி எங்கெங்கெல்லாம் பில்டிங் கட்டுறாங்களோ அங்கே நம்ம பார்த்துருக்கலாம். வீடு கட்டுற இடம், ஹாஸ்பிட்டல் கட்டுற இடம், ஸ்கூல்ஸ் கட்டுற இடத்துல நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியில் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ ஐ ஹாவ் சீன் பிரிக்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். ஹாவ் யூ எவர் சீன் ஹவ் பிரிக்ஸ் ஆர் மேட் அப்படின்னு கேட்குறாங்க. நீ பார்த்துருக்கியா பிரிக்ஸ் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது எஸ், பிரிக்ஸ் ஆர் யூஸ்வலி மேட் ஃப்ரம் எதுலேருந்து, கிளே. அதுவும் மண்ணு தான், களிமண்லேருந்து தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஷேப் பண்ணி மாவு வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாவை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு மோல்டில் போடுவாங்க. மோல்டில் போட்டோம்னா அது என்ன ஆகிடும், கலர் செங்கல்லாம் மாறும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் மறுபடியும் எடுத்து போய் இந்த அடுப்பில் ஓவனில் வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, வேக வைப்பாங்க. ஸோ பிரிக்ஸ் ஆர் யூஸ்வலி மேட் ஃப்ரம் கிளே தட் கேன் பி மோல்டட் அண்ட் தென் ஹார்டன் பை பேக்கிங் இன் ஏ கில்ன். அதே மாதிரி கில்ன் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம், அந்த சூளை. ஓகே, அடுப்பு அப்படின்னு சொல்லி அது உள்ளே வச்சு அதை வேக வச்சோம்னா அது என்ன கலராக மாறிடும், ரெட் கலராக மாறும். அதுதான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம செங்கல். Bricks are also made of mud just like the parts prepared by அப்பப்பன். அதுவும் என்ன பண்ண முடியும், அதுவும் ஒரு வகையான களிமண்ணை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, செங்கலையை உருவாக்குறாங்க. ஓகே, இப்போ பார்த்தோம் இல்லையா, அப்பப்பன் ப்ரிப்பேர் பண்ணது மண் பானைகளை, அதே மாதிரி செங்கலும் அது மாதிரி தான் உருவாக்குறாங்க. யூ மஸ்ட் ஹவ் சீன் இட்லி, கேக், டோக்லா ஆர் குல்ஃபி மோல்டு. இப்போ நம்ம வீட்லேயே என்ன பண்ணுறோம், இட்லி, கேக்கு இதெல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணுறது, மோல்டு வச்சுருக்காங்க இல்லையா, இட்லி தட்டு இருக்குது இல்லையா. அப்போ அதே மாதிரி கேக் செய்கிற அந்த ட்ரே இருக்கும் இல்லையா, கேக் செய்கிற மோல்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி குல்ஃபிக்கு மோல்டு இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஐஸ் வைக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்கும், ஐஸ் வைக்கிற அந்த மோல்டு, தண்ணி ஊற்றி வைக்கும் இல்லையா, அந்த மோல்டில் தண்ணி ஊற்றி வச்சு அது என்ன மாறும், ஐஸாக மாறும். ஸோ யூ மஸ்ட் ஹவ் சீன் இட்லி, கேக், டோக்லா ஆர் குல்ஃபி மோல்ட். சிமிலர்லி பிரிக்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் இன் மோல்டுனா என்னென்னு சொல்லணும், அந்த வடிவங்கள். டு கிவ் தெம் தேர் ஷேப், அது வடிவத்தை கொடுக்கறது, அதுதான் என்னென்னு சொல்லணும், மோல்டு. எ பிரிக் பிகம்ஸ் ஹார்ட் ஆஃப்டர் இட் பேக்ட் இன் த கிளின். ஓகே, அந்த கல் என்னவா மாறும், செங்கலாக மாறுது எதில் வச்சும்போது, அடுப்பில் வைக்கும்போது. பிரிக்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் such as house, schools and hospitals. அப்போ எதெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டுற இடத்துலையோ இல்லை ஸ்கூல் கட்டுறதுக்கோ, இல்லை இந்த ஹாஸ்பிட்டல்னால் என்னென்னு சொல்லுவோம், மருத்துவமனை, ஹவுஸ்னால் வீடு, ஸ்கூல்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், பள்ளிகள். ஓகே, இந்த கட்டுற இடத்துல கட்டடங்களுக்கு கட்டுற இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணுவாங்க, இந்த செங்கற்களை கட்டுவாங்க. ரோஹன் அண்ட் இஸ் ஃபாதர் லீவ் இன் ஜெய்ப்பூர். ரோஹனும் அவங்க அப்பாவும் எங்கே இருக்காங்க, ஜெய்ப்பூரில் வசிச்சுட்டு வராங்க.
ரோஹன் லவ்ஸ் டு see houses being built. ஓகே, ரோஹனுக்கு ரொம்ப பிடிக்கும் எதுனா வீடு கட்டுற இடத்த பார்க்கறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். He is amazed and how his father and his co-worker can construct such tall and beautiful buildings. ஓகே, அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். எப்படி எதுக்காகனா அவங்க அப்பாவும் அவங்க கூட வேலை செய்கிறவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க, கோவர்க்கர்ஸ், சக பணியாளர்னு சொல்லலாம், இல்லைனா கூட வேலை செய்கிறவங்க எப்படி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, கட்டடத்தை பெரிய பெரிய கட்டடத்தையும் எழுப்புறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரோஹன்ஸ் ஃபேவரட் பாஸ்ட் டைம் இஸ் வாட்சிங் பிரிக் வால்ஸ் கெட்டிங் பில்ட். அவனோட ஹாபி அப்படின்னு சொன்ன பாஸ்ட் டைம்னா ஹாபினா என்னன்னு சொன்னால் நம்ம பொழுதுபோக்கு அவனுக்கு என்னென்ன முக்கியமாக எப்படி இந்த பிரிக்ஸை வச்சு சுவரை கட்டுறாங்க. ஓகே, நிறைய இப்போ வீடு அப்படின்னாவே என்னென்னு சொன்னால் முதல்ல சுவர் எழுப்புவாங்க. ஓகே, சுற்றி சுவர் வச்சு இன்னும் எப்படி சுவர் எழுப்புவாங்க, ஃபஸ்ட்டு செங்கலில் லைனாக வச்சு அது மேலே சிமெண்ட் வச்சு மறுபடியும் அது மேலே என்ன பண்ணுவாங்க, ஓவர்லேப் பண்ணி என்ன வைப்பாங்க, செங்கல் வைப்பாங்க. அதுதான் சுவரை எழுப்புறது. ஸோ ரோஹன்ஸ் ஃபேவரட் பாஸ்ட் டைம் இஸ் வாட்சிங் brick walls getting built. He had been watching one particular wall being built. ஓகே, அவன் இந்த மாதிரி வீடு கட்டுறதை பார்ப்பான். With each passing day, Rohan could see that brick by brick the wall was completed. ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் ஹைட் வைக்கிறாங்க, அடுத்து கொஞ்சம் தூரம் ஹைட் வைக்கிறாங்க, அடுத்து கொஞ்சம் தூரம் டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக செவரோட உயரத்தை எழுப்பிட்டே வராங்க. ஆஃப்டர் எ ஃபியூ மந்த்ஸ் ரோஹன் saw that it had become a big building. ஓகே, கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் ஓகே சில மாதங்கள் கழித்து பார்த்தானா அது என்ன இருக்குது, ஒரு அழகான என்ன இருக்குது, ஒரு கட்டடமாக உருவாக்கி இருக்கிறது. டிஸ்கஸ் ஆர் ஆல் ஹவுசஸ் மேட் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா வீடுகளும் செங்கற்களால் உருவாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஆன்சர் எல்லா வீடுகளும் இல்லை, சில என்ன இருக்குது, மண் வீடு இருக்குது, ட்ரீ ஹவுஸ் இருக்குது, போட் ஹவுஸ் இருக்குது. அப்போ இல்லை, அப்போ என்ன ஆன்சர் எழுதலாம், நோ ஆல் ஹவுசஸ் ஆர் நாட் மேட் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு எழுதலாம். வாட் டு யூ திங்க் ஆர் அதர் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு டு பில்ட் ஹவுசஸ். இதை தவிர செங்கலை தவிர வேறு எந்த மாதிரி பொருட்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ த அதர் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு டு பில்ட் ஹவுசஸ் ஆர் எதுன்னு எழுதலாம், வுட்டு, மரத்தை வச்சு கட்டுவாங்க, மட்டு, ஓகே மட்டுன்னா என்ன, மண்ணை வச்சு கட்டுவாங்க, சேர் வச்சு கட்டுவாங்க, நெக்ஸ்ட்டு கிராஸு, ஸ்ட்ரா, பேம்பு, மூங்கில் வச்சு கட்டுவாங்க, ஸ்டோன், அதே மாதிரி கான்க்ரீட். ஓகே, கான்க்ரீட்ன்றது சிமெண்ட்டு செங்கல் வச்சு பண்ணுறது என்னென்னு சொல்லணும் நம்ம, கான்க்ரீட். ஜல்லின்னு இருக்கு இல்லையா, ஜல்லி சிமெண்ட் இதெல்லாம் வச்சு மேலே போடுறாங்களே அதுதான் கான்க்ரீட்னு சொல்லலாம். அப்போ வாட் டு யூ திங்க் ஆர் அதர் மெட்டீரியல்ஸ் யூஸ் டு பில்ட் ஹவுசஸ் அப்படின்ற ஆன்சர், த அதர் மெட்டீரியல்ஸ் யூஸ் டு பில்ட் ஹவுசஸ் ஆர் wood, mud, grass, straw, bamboo, stones and concrete அப்படின்னு எழுதலாம். In some warm areas of our country, people make traditional mud houses to keep them cool inside. ஓகே, சில இடத்துல வெப்பமான, இந்தியாவிலே சில இடம் எப்படி இருக்குன்னா வெப்பமான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான் என்னென்னு சொல்ல கொஞ்சம் பாலைவனமாக இருக்கிற இடம் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இடத்துல ஓகே சில இடத்துல ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இன் சம் வார்ம் ஏரியாஸ், ஓகே வெப்பமான இடத்துல பீப்புள் மேக் ட்ரெடிஷ்னல் மட் ஹவுசஸ். பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஓகே ட்ரெடிஷ்னலாக அது எந்த மாதிரி ஹவுசஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா மண்ணாலான வீடுகளை தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா டு கீப் தேம் கூல் இன்சைட். உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு எப்படி இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். சில வீட்டு உள்ள என்ன இருக்கும், நம்ம கான்க்ரீட் வீடெல்லாம் வெய்ய காலத்தில் என்ன இருக்கும், நம்ம ஹீட்டாக இருக்கும். ஆனால் மட் ஹவுசஸில் எப்படி இருக்கும்னா என்ன இருக்கும், எப்படி இருக்கும் நம்மளுக்கு வெதர் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நல்லா கூலாக இருக்கும். பீப்புள் யூஸ் நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் லைக் கிராஸ் அண்ட் வுட். ஓகே, எதை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அந்த புற்கள், அதுக்குன்னே தனியாக புற்கள் இருக்கும் மேலே கூரை போடுறதுக்குன்னே, அந்த புற்களையும் அதே மாதிரி வுட் மரத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் சிமெண்ட் மெனி பீப்புள் யூஸ் கவுடங் டு மேக் ஸ்மூத் வால்ஸ் அண்ட் ஃப்ளோர். ஓகே, சிமெண்ட்டுக்கு பதிலாக அவங்க எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா மாட்டோட சாணம், கவுடங் அப்படின்னா மாட்டோட சாணம் சொல்லுவாங்க. எதுக்காகனா டு மேக் ஸ்மூத் வால்ஸ் அண்ட் ஃப்ளோர். ஓகே, சுவர் நல்லா மென்மையாக இருக்கிறதுக்கும் தரை நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கும் எதை யூஸ் பண்ணுவாங்க, ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காகவும் அந்த மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் சிமெண்ட்டுக்கு பதிலாக. கவுடங் கீப்ஸ் அ ஹீட் அவுட் அண்ட் ஸ்டாப்ஸ் இன்செக்ட்ஸ் ஃப்ரம் என்டரிங் த ஹவுசஸ். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த மாட்டு சாணத்தை வச்சு தரையை வச்சு பூசுவாங்க. எதுக்காகனா அதுக்குள்ளே என்ன வராது, அந்த மாட்டு சாணம் என்னவா பண்ணோன்னா பூச்சிகளை உள்ளே அலோவ் பண்ணாது. ஸோ கவுடங் கீப்ஸ் அ ஹீட் அவுட், ஹீட்டை வெளியில் அனுப்பும். அதே மாதிரி ஸ்டாப் இன்செக்ட்ஸ்னால் பூச்சிகளை உள்ளே விடாமல் தடுக்கிறது எது, அந்த கவுடங் மாட்டோட சாணம். நெக்ஸ்ட், why do you think mud houses are better for the environment? நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏன் மண் வீடு சிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம், mud houses are better for the environment because எதால், they use natural materials like soil, straw and water
அப்படின்னு எழுதலாம். ஓகே, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? இயற்கையான பொருட்களை தான் யூஸ் பண்ணுறோம். சாயில், ஸ்ட்ரா, அதே மாதிரி வாட்டரை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பீப்புள் மேக் மட் ஹவுசஸ் டு கீப் தேம் கூல் இன்சைட். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க? மட் ஹவுசஸ் மேலே பார்த்தோம் இல்லையா? மட் ஹவுசஸ் எதுக்காகிறதுக்குண்ணா? ஹாட் பிளேசஸ், வார்ம் பிளேசஸில் எதை யூஸ் பண்ணாங்க? மட் ஹவுசஸ் எதுக்காகனா கூலாக இருக்கிறதுக்காக. பீப்புள் மேக் மட் ஹவுசஸ் டு கீப் தேம் கூல் இன்சைட். அதே மாதிரி மட் ஹவுசஸ் ஆர் பயோடிகிரேடபிள். பயோடிகிரேடபிள்னால் என்ன ஆகும்? ஈஸியாக என்னவாயிடும்? பொருள் செதஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லுக் அரவுண்ட் அட் த ஹவுசஸ் இன் யர் நெய்பர்ஹுட். வாட் ஆர் த ஹவுசஸ் மேடப் ஆஃப்? ஓகே, முன்ன சுற்றி இருக்கிற அருகில் இருக்கிற வீடுகள்லாம் எதால் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? ஹவுசஸ் ஆர் மேடப் ஆஃப் பிரிக்ஸ், சிமெண்ட், வுட், காங்க்ரீட் அப்படின்னு எழுதலாம். இப்போல்லாம் மட் ஹவுசஸ் இல்லை, எல்லாமே என்ன இருக்குது? சிமெண்ட் ஹவுசஸ் தான், காங்க்ரீட் ஹவுசஸ் தான். அப்போ ஹவுசஸ் ஆர் மேடப் ஆஃப் பிரிக், சிமெண்ட், வுட், காங்க்ரீட் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 5. Look at the picture below. Guess the name of each type of house. Fill it in the given table below அப்படின்னு கேட்குறாங்க. பிக்சர்ஸை பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த பிக்சர்ஸோட நேம் எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது எந்த மாதிரியால ஆனது. அப்போ fill it in the given table below. கீழே டேபிள் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிக்சர் ஆஃப் ஹவுசஸ். ஹவுசஸோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் திஸ் டைப் ஆஃப் ஹவுஸ் கால்? இதுக்கு பேர் என்ன? இந்த மாதிரி வீட்டுக்கு பேர் என்ன? அதே மாதிரி வாட் ஆர் தீஸ் ஹவுசஸ் ஆர் மேட் அப் ஆஃப்? எதால் உருவாக்கப்பட்டது? இப்போ நமக்கே பார்த்தாவே தெரியுது அது என்னன்னு சொல்லுவோம்? டென்ட். வேறு எங்கெங்கெல்லாம் கேம்ப் போடுறாங்களோ, முகாம் போடுறாங்களோ, அவங்க எதை யூஸ் பண்ணுவாங்க? நம்மளுக்கு டென்ட்டு போடுவாங்க. அப்போ டென்ட்டு, எஸ்பெஷலி ஃபாரஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி டென்ட்டு தான் போடுவாங்க. அப்போ அந்த டென்ட்டு போடுறாங்க, அதுக்கு என்ன தேவை? கிளாத். அப்போ கிளாத் ஆர் லெனின் எழுதலாம். லெனின்ற டைப் ஆஃப் கிளாத்துக்கு பேர் தான் லெனின். நெக்ஸ்ட்டு உயரமான ஒரு பில்டிங்கை காமிக்கிறாங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்ல? நம்ம ஸ்கை ஸ்கிராப்பர். ஓகே, வானத்தை தொடர பில்டிங்கை தான் பேர். உயரமாக இருக்கிற பில்டிங் பேர் தான் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ். ஓகே, அது எதால் ஆனது அப்படின்னா பிரிக், சிமெண்ட், கிளாஸ், அயன், வுட் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன பார்த்துருக்காங்க? ஒரு ஹட்டு. ஹட்டுன்னு நான் ஒரு குடிசை வீடு காமிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் ஹட்டு. அப்போ அது எதால் ஆனது? ஸ்டோன், கற்களாலும், அதே மாதிரி மட்டு. ஓகே, மட்டுனா என்னன்னு சொல்லணும்? நம்ம சேராலையும் கிராஸ், வுட்டாலையும் ஆனது தான் அந்த ஹட்டு. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க போட் ஹவுஸ். ஹவுஸ் போட்னு சொல்லலாம், இல்லை போட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ அதே மாதிரி எதில் இருக்கும்? எஸ்பெஷலி கேரளாவில் நிறைய நம்ம என்ன பார்க்கலாம்? ஹவுஸ் போட்டை பார்க்கலாம். அப்போ அதுக்கு பேர் ஹவுஸ் போட். அதே மாதிரி அது எதால் ஆனதுன்னா உட்டனால் ஆனது. தண்ணியில் போகணும் இல்லையா? அதால் அது எதால் ஆனது? மரத்தால் ஆனது. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 6. மேக் ஏ வால். ஒரு சுவரை உருவாக்கு அப்படின்னு இருக்காங்க. மேக் சம் பிரிக்ஸ் யூஸிங் ஏ மேட்ச் பாக்ஸ் மோல்டு. ஓகே, நீயாவே சில ஒரு விதமான பிரிக்ஸை வச்சு, பிரிக்ஸ்னால் எதுன்னு சொல்லியிருக்காங்க? யூஸிங் மேட்ச் பாக்ஸோட மோல்டு. ஓகே, மேட்ச் பாக்ஸ் அப்படின்னா எதுன்னு சொல்லுவோம்? தீப்பெட்டியோட அட்டை இருக்கு இல்லையா? அந்த நிறைய அட்டையை கலெக்ட் பண்ணிக்கிட்டு, அதர்வைஸ் ஏ ஸ்மால் பேப்பர் பாக்ஸை வச்சுக்கிட்டோ, இல்லை கிளேனா மண் வச்சுட்டோ, இல்லைனா ஆட்டானா என்னன்னு சொல்லுவோம்? அந்த கோதுமாவை வச்சுக்கிட்டு நீயாவே ஒரு சுவரை உருவாக்கு. ஸ்டாக் them in these two arrangements shown in the drawing. இங்கே பார்த்துக்கோ, ஃபஸ்ட்டு ட்ராயிங்கில் ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே, சின்ன சின்ன பாக்ஸு. இப்போ தீப்பெட்டி பாக்ஸ் இருக்குது அப்படின்னா தீப்பெட்டி பாக்ஸில் ஒரு தீப்பெட்டி பாக்ஸ் 2 மேலே 3 ஸ்ட்ரைட்டாக வைக்கிறோம். அதே மாதிரி அடுத்ததில் 4 ஸ்ட்ரைட்டாக வைக்கிறோம், அடுத்ததில் 4 ஸ்ட்ரைட்டு, அடுத்தது 4. அப்போ என்னவாயிடும்? ஈஸியாக நம்ம அதுக்கு ஒரு சுவர் மாதிரி ஒரு வடிவத்தை கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் அடுத்து 2வது பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி அந்த பாக்ஸை வச்சுன்னா ஓவர்லேப் பண்ண வச்சுருக்காங்க. 2த்துக்கு மேலே 1, 2த்துக்கு மேலே ஃபஸ்ட்டு கீழே லைனாக வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பாக்ஸுக்கு நடுவில் ஒரு பாக்ஸை வைக்கிறாங்க. அப்போ ஓவர்லேப்பிங் பிக்சர் வைக்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, விச் ஒன் இஸ் ஸ்டடியர்? எது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதோட ஆன்சர் செகண்ட் ஃபிகர். அப்போ 2வது பிக்சரில் இருக்கிற செகண்ட் பிக்சரை எழுதலாம். வேர் த பிரிக்ஸ் ஆர் ஓவர்லேப்பிங் பேட்டர்ன். அப்போ என்ன இருக்கும்? அது ஸ்டடியாக இருக்கும், கீழே விழாது. ஓவர்லேப் பண்ணி வைக்கும்போது ஸ்டடியாக நிற்கும், அதனால் கீழே விழாது இருக்குது. ஸ்டடியர்னால் அது என்ன இருக்கும்? நிற்காமல் இருக்கும், அதுதான் ஸ்டடியர்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் விச் ஒன் வில் ஃபால்ஸ் மோர் ஈஸிலி when push. ஜஸ்ட் டச் பண்ணாவே விழுறது எது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிகர். அதில் என்ன இருக்குது? the bricks are stacked directly on the top of each other. ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சுக்கிறதாக ஈஸியாக என்ன ஆகிடும்? விழுந்துடும். ஆனால் இது என்ன இருக்கும்? ஸ்டடியாக நிற்கும் அப்படின்றது ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு சேஃப்டி ஃபஸ்ட். ரோஹன்ஸ் ஃபாதர் ஃபாலோஸ் ஆல் த இம்பார்ட்டன்ட் சேஃப்டி ரூல்ஸ் வைல் ஒர்க்கிங். அவங்க அப்பா என்ஜினியர் இல்லையா? ரோஹினோட அப்பா வந்து என்ஜினியரிங், ஓகே, ஒரு பொறியாளராக இருக்கார். அதால் அவர் என்ன பண்ணுவார்? இம்பார்ட்டன்ட் சேஃப்டி, பாதுகாப்பு விதிகளை ஃபாலோ பண்ணுவார் எப்போ வேலை செய்யும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்வேஸ் வேர் ஏ ஹெல்மெட் வித் ஏ ஸ்ட்ராப். ஓகே, இப்போ நம்ம கூட வெளியில் போனோம்னா, வண்டியில் போனோம்னா எதை யூஸ் பண்ணோம்? ஹெல்மெட்னா என்ன? தலைக்கவசம். வித் ஏ ஸ்ட்ராப்னா என்னன்னு சொல்லுவோம்? நாடான்னு சொல்லுவோம். ஓகே, அது மேலே அழுத்தி வச்சுட்டு கீழே வச்சு லாக் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் ஸ்ட்ராப்.
சேஃப்டி வெஸ்ட் அண்ட் ஸ்டடி ஃபுட்வேர். அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவார், தலைக்கு மட்டும் இல்லை, அதே மாதிரி என்னன்னு சொன்ன பாதுகாப்பு உடையும் போட்டுக்குவார். அதே மாதிரி காலில் அந்த பூட்ஸ் மாதிரி இருக்கிற செப்பலையும் போட்டுக்குவார். அதுதான் சேஃப்டி ஃபுட்வேர் அப்படின்னு, ஸ்டடி ஃபுட்வேர். Rohan's father allows all the important safety rules while working. For example, he always wear a helmet with a strap, a safety vest and study footwear. நெக்ஸ்ட்டு கீழே சில பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு, அந்த இதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம், ஹெல்மெட் இருக்குது, அதே மாதிரி கண்ணுக்கு போடுறது அந்த இது இருக்குது கண்ணாடி, அதே மாதிரி ட்ரெஸ் இருக்குது, பூட்ஸ் இருக்குது, க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் இந்த ரோஹனோட அப்பாவை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ். ஆர் தேர் எனி சேஃப்டி ரூல்ஸ் அட் ஹோம்? ஓகே, உங்கள் வீட்டில் ஏதாவது பாதுகாப்பு விதிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பாதுகாப்பு விதிகளை நீ ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொன்ன என்ன சொல்லணும், எஸ். ஓகே, தேர் ஆர் மெனி சேஃப்டி ரூல்ஸ் அட் ஹோம் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம். வீட்டில் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்களே, என்னென்னு சொல்லுவோம், டோன்ட் டச் ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ். என்ன பண்ண, சூடான பொருட்களை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. ஸ்டவ் மாதிரி, லைக் ஸ்டவ். நெக்ஸ்ட், ஷுட் நாட் ப்ளே வித் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் நைஃப். எதுக்கூடாது, கத்தியை யூஸ் பண்ணக்கூடாது. ஷார்ப்பாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை என்ன பண்ணக்கூடாது, நம்ம ப்ளே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், ஷுட் நாட் டச் எலக்ட்ரிக் ஸ்விட்சஸ் இன் வெட் ஹேண்ட். என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஈரமான கையை வச்சு எலக்ட்ரிக் ஸ்விட்சஸே நம்ம தொடக்கூடாது. இதெல்லாம் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுற சேஃப்டி ரூல்ஸ். நெக்ஸ்ட், டூ யூ ஹாவ் எனி சேஃப்டி ரூல்ஸ் அட் ஸ்கூல்? எஸ், டெஃபினெட்லி. ஸ்கூல்ஸில் என்ன இருக்கும், சேஃப்டி ரூல்ஸ். ஓகே, கண்டிப்பாக ஸ்கூலுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கும், அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பாதுகாப்பு விதிகள் ஸ்கூலில் நிறைய இருக்குது. அப்போ நெவர் ஜம்ப் ஆன் த டெஸ்க் அண்ட் சேர்லேயும் டெஸ்க்லையும் என்ன பண்ணக்கூடாது, குதிக்கக்கூடாது. குதிக்கும் போது என்ன ஆகிடும், கீழே விழுந்தோன்னா அடிபட்டுடும், காயம் ஏற்படும். அதால் டூ நாட் ஜம்ப் ஆன் டெஸ்க் அண்ட் சேர். நெக்ஸ்ட்டு, டூ நாட் புஷ் யர் கிளாஸ்மேட்ஸ். உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டை என்ன பண்ணக்கூடாது, புஷ் பண்ணக்கூடாது. தலைன்னா அவன் போய் என்ன ஆகிடுவான், விழுந்துடுவான். ஸோ டூ நாட் புஷ் யர் கிளாஸ்மேட்ஸ். டூ நாட் புஷ் யர் கிளாஸ்மேட்ஸ். நெக்ஸ்ட், டூ நாட் ரன் ஆன் ஸ்டார்ஸ். அதே மாதிரி மாடி படிகளில் என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது, குதிக்கக்கூடாது. ஸோ டூ நாட் ரன் ஆன் ஸ்டார் கேஸ். கீப் த கிளாஸ் ரூம் நீட் அண்ட் க்ளீன். நம்மளோட வகுப்பறை எப்போ என்ன பண்ணணும், நீட்டாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கணும். இதுதான் எங்கள் ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுற சேஃப்டி ரூல்ஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு, லேட்டஸ் ரிஃப்ளெக்ட். ரிஃப்ளெக்டில் 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. ரைட், ட்ரா, டிஸ்கஸ், இன்டர்வியூ. இப்போ ஃபஸ்ட்டு ரைட்ன்ற இடத்துல கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பாட் மேக்கிங்? ஓகே, ஒரு பானையை எப்படி செய்கிறாங்க, அதோட செய்முறைகள் எப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த பானை செய்யறது, த ப்ராசஸ் ஆஃப் பாட் மேக்கிங் இன்வால்வ்ஸ், ஃபஸ்ட் என்ன பண்ணணும், க்ளே. ஓகே, ஃபைண்டிங், நல்ல மண்ணை முதல்ல தயார் பண்ணணும். அப்போ ஃபைண்டிங் க்ளே. நெக்ஸ்ட்டு, ப்ரிப்பேர் இட் மேக்கிங் ஏ டவ். தண்ணி ஊற்றி அதை என்ன மாற்றணும், மாவாக பிசையணும். நெக்ஸ்ட்டு, ஷேப்பிங் பார்ட்ஸ் ஆன் ஏ வீல். என்ன மாதிரி எது வைக்கிறோம், நம்ம வீலில் வச்சு, ஸ்டோன் வீலில் வச்சு அதை என்ன பண்ணுறோம், நம்ம அதை ஒரு ஷேப்பாக மாற்றணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ட்ரையிங் தேம், அதை காய வைக்கணும். அண்ட் தென் என்ன பண்ணுறோம், பேக்கிங் இன் ஏ கில்ன். அதை என்ன பண்ணுறோம், நம்ம அந்த சூளையில் வச்சு அதை பேக் பண்ணணும், வேக வைக்கணும். இதுதான் அதோட ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு, ஹவு டு ஆர்டிஸ்ட் கெட் ஐடியாஸ் ஃபார் தேர் ஆர்ட்ஸ்? ஓகே, அந்த ட்ராயிங் ஓவியர்கள் அவங்க எப்படி அவங்களுக்கு எதுலேருந்து யோசனை கிடைக்குது? ஹவு டு ஆர்டிஸ்ட் கெட் ஐடியாஸ் ஃபார் தேர் ஆர்ட்ஸ்? அவங்க ஓவியங்களுக்கு தேவையான யோசனைகளை எதுலேருந்து பெறுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது என்ன எழுதலாம், தட் ஆர்டிஸ்ட் கெட் ஐடியாஸ் ஃப்ரம் எதுலேருந்து எதெல்லாம், நேச்சுரல் திங்ஸ். ஓகே, இயற்கையான பொருட்கள்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கிறது. அதுவும் இல்லாமல் அண்ட் ஆல்சோ தேர் இமேஜினேஷன் அண்டு க்ரியேட்டிவிட்டி. ஓகே, அவங்களோட புதுசாக அவங்க யோசிக்கிறாங்க இல்லையா. ஓகே, அவங்க புதுசாக அவங்களோட கற்பனை திறன், இதை வச்சு அவங்க உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் ஏ கில் அப்படின்னு கேட்குறாங்க. கில்லுன்னு நமக்கே தெரியும், என்னன்னு சொன்ன ஒரு வகையான அடுப்பு, ஓவன். த பாட்டர்ஸ் ஓவன் வேர் கிளே பார்ட்ஸ் ஆர் பேக்டு இஸ் கால்ட் ஏ கில். ஓகே, பாட்டர்ஸ் யூஸ் பண்ணுற அடுப்பு தான், அங்கே தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பானைகள்லாம் பேக் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் தான் கில். த பாட்டர்ஸ் ஓவன் வேர் கிளே பார்ட்ஸ் ஆர் பேக்ட் இஸ் கால்டு கில் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், வாட் ஆர் ஹவுசஸ் மேட் ஆஃப்? ஓகே, வீடுகளில் எதனால் உருவாக்குறாங்க? த ஹவுசஸ் ஆர் மேட் ஆஃப் பிரிக், சிமெண்ட், wood, mud, stone, bamboo and concrete அப்படின்னு எழுதலாம். Next, you may also try to find videos on YouTube that shows the process of things being made. நிறைய யூடியூப் வீடியோஸில் இந்த மாதிரி பானைகளை எப்படி உருவாக்குறாங்க, இல்லை வேறு விதமான பொருட்களை எப்படி உருவாக்குறாங்கன்ற வீடியோ பார்க்க சொல்லியிருக்காங்க. ரைட் ஆன் த ஸ்டெப்ஸ் இன் as much as details as possible. பார்த்துட்டு உன்னை ஸ்டெப்பாக அதை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேக்கிங் ஏ பென்சில், மேக்கிங் ஏ பென். ஓகே, இதை மாதிரி எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எழுது. அப்போ டூ இட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட், ட்ரா அண்ட் கலர் எனி 3 டிஃப்ரெண்ட்
கைண்ட்ஸ் ஆஃப் ஹவுசஸ். ஓகே, 3 விதமான வீடுகளை ஒன்று ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. மட் ஹவுஸாக இருக்கலாம், போட் ஹவுஸாக இருக்கலாம், அதே மாதிரி டென்ட்டாக இருக்கலாம், ஸ்கை ஸ்கிராப்பர்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 விதமான வீடுகளை ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ். why do we have different kinds of houses? நமக்கு எதுக்கு விதவிதமான ஹவுஸு, ஓகே, வீடுகள் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எதுக்காக நம்ம we have different kinds of houses depends on climate. இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்தியாவில் சில பகுதி என்ன இருக்கும், வெப்பமாக இருக்கும். அந்த வெப்பமாக இருக்கிற இடத்துக்கு மட் ஹவுஸ் தான் தேவை. ஓகே, அப்போ we have different kinds of houses depends on climate. ஓகே, சீதோஷ்ண நிலையை பொறுத்து மாறும். அதே மாதிரி அந்த மெட்டீரியல்ஸ் ஈஸிலி அவைலபிள், அங்கே தேவையான பொருட்கள் அங்கே எங்கே கிடைக்கும். அதே மாதிரி அண்ட் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன். கேரளா டைப் வீடுங்கனாவே ஈஸியாக நம்ம என்ன பார்க்கலாம், அந்த ஸ்லோப்பாக இருக்கும், மழை நீர் ஈஸியாக வந்து விழுற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ அதுதான் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், வை டு பீப்புள் வேர் ஹெல்மெட்ஸ் அட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்? ஓகே, அந்த கட்டுமான பணி நடக்கிற இடத்துல ஏன் வந்து தலைக்கவசம் போடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கே தெரியும் எதுக்காக. ரோஹன்ஸோட ஃபாதர் எதுக்காக போகிறாங்க, டு ப்ரொடெக்ட் தேர் ஹெட்ஸ் இன் கேஸ் தே மெட் வித் அன் ஆக்சிடென்ட். ஓகே, டு ப்ரொடெக்ட் தேர் ஹெட்ஸ், தலையை பாதுகாக்கிறதுக்காக. சப்போஸ் ஏதாவது விபத்து நடந்தால் தலையை பாதுகாக்கிறதுக்காக எதை யூஸ் பண்ணுவாங்க, தலைக்கவசம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி அவங்க ஒர்க்கர்ஸ் சேஃப் ஃப்ரம் இன்ஜுரிஸ். ஓகே, அவங்களுக்கு எதுவும் காயம் நடக்காமல் இருக்கிறதுக்காக எதை யூஸ் பண்ணலாம், ஹெல்மெட்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், வை டு பீப்புள் வேர் ஹெல்மெட்ஸ் அட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்? டு ப்ரொடெக்ட் தேர் ஹெட்ஸ் இன் கேஸ் தே மெட் வித் அன் ஆக்சிடென்ட். ஓகே, அவங்களுக்கு அவங்க வேலை செய்யும்போது தலையை பாதுகாக்கிறதுக்காக, விபத்துக்கள்லேருந்து தவிர்ப்பதுக்காக அதை எதை யூஸ் பண்ணுறாங்க, தலைக்கவசம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹெல்மெட்ஸ் ஹெல்ப் கீப் ஒர்க்கர்ஸ் சேஃப் ஃப்ரம் இன்ஜுரிஸ்னால் என்ன, காயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, வாட் வுட் ஹேப்பன் இஃப் தேர் வேர் நோ பேட்டர்ன்ஸ் இன் நேச்சர்? இயற்கையில் டிசைன்ஸு பேட்டர்ன்ஸு இல்லைன்னா என்ன ஆகும்? இட் would become difficult to identify things. ஓகே, எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும், அதால் என்ன கஷ்டமாக இருக்கும் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். இட் would become difficult to identify things அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு, நேச்சர் மைட் லாஸ் சம் ஆஃப் இட்ஸ் பியூட்டி. ஓகே, இயற்கையை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த அழகை ரசிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு, கிரியேட்டிவிட்டி ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் வில் பிகம் லெஸ்ட். ஓகே, ட்ராயிங் வரைகிறவங்களுக்கு அவங்களோட கிரியேட்டிவிட்டி, கற்பனை திறன் கொஞ்சம் குறையும். இட் மைட் பி டிஃபிகல்ட் ஃபார் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டு லிவ் இன் தர் என்விரான்மெண்ட். அதோட சுற்றுச்சூழல் அதை வாழறதுக்கு அதுக்கு கடினமாக இருக்கும் அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். நெக்ஸ்ட்டு, இன்டர்வியூ சம்மன் ஹூ மேக்ஸ் கிராஃப்ட்ஸ் ஆர் டாய்ஸ் இன் யுவர் லொக்காலிட்டி. லொக்காலிட்டினா உன்னோட ஏரியா. ஓகே, நீங்கள் இருக்கிற இடம் இல்லையே, அதுதான் லொக்காலிட்டின்னு எழுதலாம். அப்போ இன்டர்வியூ சம்மன் ஹூ மேக்ஸ் கிராஃப்ட்ஸ் ஆர் டாய்ஸ். ஓகே, கிராஃப்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், அந்த கலைப்பொருட்கள் சொல்கிறலையே அதுதான் கிராஃப்ட். ஆர் டாய்ஸ் அப்படின்னா பொம்மைகள். இன் யுவர் ஏரியா. ஓகே, நீ யாருன்னா பார்த்து அவங்கள ஒரு நேர்முக தேர்வு, இன்டர்வியூனா என்ன, பேட்டி எடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர் த இன்ஃபர்மேஷன் இன் த கிளாஸ். ஓகே, பாடம் செய்கிறவங்களோ இல்லை அந்த கலைப்பொருட்களை செய்கிறவங்களோ உங்கள் ஏரியாவில் யாருன்னா இருந்தால் அவங்கள நேரில் சந்தித்து அவங்கக்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசி பேட்டி எடு. அதை என்ன பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷனை, தகவலை உன்னோட கிளாஸில் பகிர்ந்துக்கோ. ஷேர் த இன்ஃபர்மேஷன் இன் த கிளாஸ் ரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாய் மேக்கராக இருக்கலாம். நம்ம நிறைய தெருவில் யார் வருவாங்க, அந்த பொம்மை விற்கிறவங்க வராங்க இல்லையா, அவங்கள பார்த்து ஒரு 4 கேள்வி கேட்டு நீ அதை எழுதலாம். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் அவுட் ஹவு சம் காமன்லி யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் பென்சில், எரேசர், பென்ஸ் அண்ட் நோட் புக்ஸ் ஆர் மேட். அதே மாதிரி நம்ம காமனாக சாதாரணமாக யூஸ் பண்ணுற பொருட்கள் எதுனா, கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணுறது எது, பென்சில், எரேசர், பென்னு, நோட் புக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை எதால் உருவாக்கப்பட்டதுன்றதை உன்னோட வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கேட்டு எழுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன எழுதலாம், ஃபர்ஸ்ட் ஒன் பென்சில். பென்சில் எதால் மேட், பென்சில்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் எதுலேருந்து, வுட் அண்டு கிராஃபைட். அந்த நுனி இருக்கு இல்லையா, பென்சிலோட முனை இருக்கு இல்லையா, அந்த முனையில் இருக்கிறது கிராஃபைட்டால் ஆனது. அப்போ பென்சில்ஸ் ஆர் மேடு ஃப்ரம் வுட் அண்ட் கிராஃபைட். அதே மாதிரி எரேசர்ஸ். ஓகே, எரேசர்ஸ்னால் ரப்பர். எரேசர்ஸ் ஆர் மேடு ஃப்ரம் ரப்பர்னு எழுதலாம். பென்ஸ் ஆர் மேடு ஃப்ரம் எதில், பிளாஸ்டிக்னு எழுதலாம் அண்ட் மெட்டல்னு எழுதலாம். நெக்ஸ்ட், நோட் புக்ஸ். நமக்கே தெரியும் நோட் புக்ஸ் ஆர் மேடு ஃப்ரம் எதுலேருந்து, பேப்பர்ஸ் ஆர் மேடு ஃப்ரம் ட்ரீஸ்லேருந்து. ஓகே, தாவரத்துலேருந்து உருவாக்கப்பட்டது தான் எது, ட்ரீஸ்லேருந்து தான் எது எழுதுறாங்க, நோட் புக்ஸோட பேப்பர்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்ற ஆன்சர் அதை எழுதலாம். நெக்ஸ்ட், லாஸ்ட்டாக டு யூ நோ அப்படின்ற டாப்பிக்கில் ஹாவ் யூ சீன் எனி ஸ்டாச்சூஸ் இன் யுவர் டவுன் ஆர் சிட்டி அப்படின்னு எழுதுறாங்க. நீ சில சிலைகளை பார்த்துருக்கியா, உன்னோட நகரத்துலேயும் இல்லை மாநகரத்துலேயும் பார்த்துருக்கியா, நீ இருக்கிற இடத்துலன்னு கேட்குறாங்க. எஸ், பார்த்துருக்கோம். எல்லாருமே சிலைகளை பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம் எஸ்பெஷலி, எஸ் ஐ ஹவ் சீன் ஸ்டாச்சூஸ் இன் டெம்பிள்ஸ். கோவிலுக்கு போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற அம்மன் சிலைகளை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். டு யூ நோ இஃப் தீஸ் ஸ்டாச்சூஸ் ஆர் ஆல்சோ மேட் ஆஃப் த சேம் கிளே தட் இஸ் யூஸ்டு டு
மேக் பார்ட்ஸ் அண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சிலைகள் எப்படி அந்த மண்பானைகளால் அந்த பானைகள் உருவாக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் உருவாக்கப்பட்டதான்னு கேட்குறாங்க. அப்படின்ற பானைகளாலும் செங்கலாலும் உருவாக்கப்பட்ட அந்த கிளேவால் தான் உருவாக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லலாம். சில சிலைகள் மண்ணால் உருவாக்கப்பட்டது. ஆனால் பெரும்பாலும் இருக்கிற சிலைகள் எல்லாமே எதால் ஆக்கப்பட்டது? ஸ்டோன். ஓகே, மேடு ஸ்டோன் எது? கற்களால் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி மெட்டலால் உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். டெம்பிள் ஸ்டாச்சுஸ் ஆர் மேட் அப் ஆஃப் என்னன்னு சொன்னோம்? ஸ்டோன், மெட்டல், அதே மாதிரி வுட் அண்ட் எது எழுதலாம்? கிளே அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். தட்ஸ் ஆல். த லெசன் கெட்ஸ் ஓவர். இஃப் யூ வாண்ட் மோர் வீடியோஸ், share, subscribe Chem Free Tutorial. Thank you.